இந்த சின்ன பையன் ஒரு அடிபட்டு கிடக்குற டால்ஃபினுக்கு உதவி செய்றான். அதுக்கப்புறமா அந்த டால்ஃபினை ஒரு அக்வேரியமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த டால்ஃபினோட வால்ல பயங்கரமா அடிபட்டனால அதோட வாலையே ரிமூவ் பண்ற மாதிரி ஆயிடுது. இப்போ இந்த டால்ஃபினுக்கு ஃபீடிங் பாட்டில்ல சாப்பாடு ஊட்டுறாங்க. ஆனா அது சாப்பிட மாட்டேங்குது. அப்போ இந்த பையன் தான் அந்த டால்ஃபினுக்கு எப்படி சாப்பிடணும்னு செய்கையிலேயே சொல்லி கொடுக்குறான். இப்போ அந்த டால்ஃபின் சூப்பரா சாப்பிட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தினமும் இந்த பையன் தான் அந்த டால்ஃபினை நல்லபடியா பாத்துக்கிறான். அப்போ ஒரு நாள் இந்த டால்ஃபின் வாலே இல்லாம ரொம்ப சூப்பரா நீந்துது. அப்போ இதை பார்த்துட்டு இருந்த மக்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பையனை நிறைய டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த டால்ஃபின் கூட ஜாலியா விளையாடுறான். இப்படி இருக்க மறுநாள் அந்த டால்ஃபின் நீந்துறதுல ஏதோ பிரச்சனை இருக்கிறதா ஒருத்தர் சொல்றாரு. அது என்னன்னா, அந்த டால்ஃபின் வாலே இல்லாம நீந்துறதுனால அதோட ஸ்பெயின்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அது இறந்து போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த டால்ஃபினோட கதையை கேட்டு ஒரு கால் இல்லாத பொண்ணு இன்ஸ்பயர் ஆகி அந்த டால்ஃபினை பார்க்கறதுக்காக வரா. அதுக்கப்புறமா இந்த பையனை அந்த டால்ஃபினை வீடியோ எல்லாம் எடுத்து ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்றான். இதனால அந்த டால்ஃபினுக்கு நிறைய பேர் டொனேட் பண்றாங்க. அந்த காசை வச்சு அந்த டால்ஃபினுக்கு ஒரு செயற்கை வலை பொருத்திடுறாங்க.